ஒவ்வொருத்தனுங்க கட் பண்ணி விட்டுறானுங்க. அவன் நினைக்கும் போதெல்லாம் அவன் வந்து பொம்பளை பிள்ளைய தொடணும்னு நினச்சாலே ஐயோ கட் பண்ணிடுவாங்களேன்னு பயப்படான். அந்த மாதிரி சட்டம் வரணுங்க தமிழ்நாட்டில். அப்போதே இவங்கெல்லாம் அடங்குவாங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 9 பேருக்கு வந்து ஆயுள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. சாகு வரையும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்க, ரொம்ப சந்தோஷம். 9 பேருக்கும் கொடுத்தது சந்தோஷம். அதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு குற்றவாளிக்கு 2வது குற்றவாளிக்கு 5 ஆயுள் சிறை. உங்கள் அப்பே நாள்சாலும் உங்கள் ஆத்தா நாள்சாலும் யார் நாள்சாலும் கடவுளே நாள்சாலும் அவை வெளிவரவே முடியாது. உச்சநீதிமன்றம் போனாலும் வாய்ப்பே இல்லைன்னு நீ வந்து வழக்கறிஞர்லாம் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இருந்தாலுமே இன்னும் தண்டனை வந்து கடுமையாக இருக்கணும். ஏன்னா அவனுக்கு எப்படி இந்த எண்ணம்லாம் வருது? இந்த எனக்கு ஒரு படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கியான். 2019 நடந்தது. 6 வருஷம் பாருங்கள். அந்த நீதி வழங்குறதுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் 6 வருஷமே வந்து கூடிய உறவியில் வந்து மகளிர் நீதிமன்றத்தில் விசாரித்து தீர்ப்பு சொன்னதாக சொல்கிறாங்க. இதுவுமே இருக்கக்கூடாதுங்க. 6 மாதத்தில் இருங்க. 6 நாளில் தீர்ப்பு வரணும். 6 நாளில் தீர்ப்பு வந்தால் தான் அடங்கு வாங்கி இந்த மாதிரி எவனுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகளை வந்து தவறாக பார்க்குற எண்ணம் கூட அவங்களுக்கு வராது. இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரணும். அப்போதே வந்து இதெல்லாம் அடங்கு வாங்கி. ஆனால் அடுத்து வந்து நீதிமன்றம் அழகான தீர்ப்பு வந்து 85 லட்ச ரூபா ஒவ்வொருத்தவங்களுக்கும், அந்த பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கும் பகிர்ந்து 85 லட்ச ரூபாயை வந்து மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அருமையான தீர்ப்பு. அப்பையும் பாருங்கள், அந்த 2019 நடந்த சம்பவத்தப்போ அந்த புகார் அளித்த பிள்ளையை வந்து பேரை சொல்லி விட்டாங்க, பேரை சொல்லி இழிவுபடுத்தினாங்க. அப்போதே அடுத்த வந்து பாதிக்கப்பட்ட பிள்ளையை வந்து புகார் அளிக்க வராது அப்படின்னு அந்த பயத்தை உண்டாக்கணுங்கிறக்க செஞ்சாங்க. இதே மாதிரி தாங்க இப்போ திமுக ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மேட்டர்லேயே அப்படி தானே அந்த பிள்ளையோட பேரை வந்து வெளியிடுது, என்ன எஃப்ஐஆருங்கிறத வெளியிட்டு நோவடிச்சாங்க. இதே மாதிரி எல்லா அரசியல் கட்சியும் எப்படி செய்கிறாங்க. திமுக அதிமுக எல்லாம் வந்து எந்த கட்சிக்கும் வேறுபாடே இல்லை. எல்லா கட்சியுமே இதில் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாருங்க. கேட்டால் திமுக அதிமுக குற்றம் சொல்லலாம், அதிமுக திமுக குற்றம் சொல்லலாம். இது இதாகாது. கட்சிகளால் ஒன்றும் இல்லைங்க. சட்டம் கடுமையாக இருக்கணுங்க. வந்து அம்பேத்கர் ஐயா நல்ல சட்டம் தான் இருக்காரு. ஆனால் இன்னும் கடுமையாக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து பார்க்குறது வந்து இவங்க படம் பார்க்குறாங்க, இது பண்ணுறாருங்க. எல்லா வெளி இடத்துல ஊரா வந்து தவறான கண்ணோட்டம், தவறான பழக்க வழக்கங்கள் இப்படிலாம் இருக்கனால குற்றங்கள் அதிகரிக்குது. குற்றங்களை குறைக்கணும்னா இன்னும் தண்டனை அதிகமானோம், கொடூரமான தண்டனையாக இருக்கணுங்க. அவன் நினச்சே பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். இவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தனுக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணுங்க. இவங்களுக்கு சுவிட்ச் ஆனே ஆகக்கூடாது. நினச்சாலே எரியணும், வலிக்கணும். அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டால் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கவே செய்யாதுங்க. தமிழை போற்றி.